பிராமணர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், எங்களுக்கும் பிசிஆர் போல ஒரு சட்டம் வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை பிராமணர்கள் நடத்தியிருந்தாங்க. அது அர்ஜுன் சம்பத் தலைமையில. அதுல சில பார்ப்பனர் அல்லாத சமூகத்தைச் சேர்ந்த சங்கங்களும் பங்கேற்றதாக செய்திகள்ல பார்க்க முடியுது. இந்த போராட்டம் குறித்து புதிய தலைமுறையில ஒரு விவாதம் நடத்தப்படுகிறது. அந்த விவாதத்துல கஸ்தூரி அவர்கள் பேசும்போது, பார்ப்பனர்கள் ஏழையாக இருப்பதற்கு காரணம் நாங்க நேர்மையா இருக்கோம். பார்ப்பனர் அல்லாதவர்கள் நேர்மை இல்லாம ஊழல் வாங்கினதுனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு பணக்காரர்கள் ஆயிட்டாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதை நெறியாளர் கண்டிக்கிறார். உடனடியாக அந்த இடத்திலிருந்து கஸ்தூரி அவர்கள் வெளியேறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. இந்த போராட்டத்தையும் கஸ்தூரி அவர்களுடைய இந்த பிஹேவியரையும் அவங்க வைத்த அந்த குற்றச்சாட்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பிசிஆர் போல எங்களுக்கு ஒரு ஆக்ட் வேணும் அப்படின்னா, பொதுவா யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு ஆதரவாகத்தான் எப்போதுமே ஒரு சட்டம் வரும். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக டிசர்வ்டு பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கு நம்முடைய சமுதாயத்துல, ஆண்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு யாரால பிரச்சனைகள்னா ஆண்கள்னால பிரச்சனை வரும். அப்போ பெண்கள் பல்வேறு இடங்களில் அவங்க பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு குடும்பம்ன்ற ஒரு சூழலுக்குள்ளேயோ இல்ல பணியிடங்களுக்குள்ளேயோ பெண்களுக்கு நிறைய தொல்லைகள் இருக்கிறது, தொந்தரவு இருக்கு. அப்படின்றதுனாலதான் பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள்லாம் வந்துச்சு. இப்போ அதே போலதான் இப்போ நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிசிஆர் ஆக்ட் போன்ற சட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் அவர்கள் அந்த ஜாதி இழிவை பயன்படுத்தி அவர்கள் அவர்கள் மீது வசை மாறி பொழியப்பட்டது. அதை காரணமாக வைத்து அவர்கள் மீது பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளானார்கள். அப்போ அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிசிஆர் ஆக்ட் மாதிரி ஒரு சட்டம் தேவைப்பட்டது. இப்போ இவங்களுக்கு எதற்காக ஒரு சட்டம்? எப்படி ஒரு கூட்டத்துல ஒருத்தன் திருடிட்டு ஓடும் போது மற்றவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு முன்னாடி ஓடுறவனுமே திருடேன் திருடேன்னு கத்திக்கிட்டே ஓடுவானா. அப்ப அங்க பாக்குறவங்க இவனை பிடிக்க மாட்டாங்க. ஓ, இவன் திருடனை துரத்துறான் போலன்னு அவங்களும் பின்னாடியே கூட சேர்ந்து துரத்துவாங்க. ஆனா பின்னாடி வர்ற கூட்டத்துக்கு தான் தெரியும் உண்மையிலேயே அவன் தான் திருடிட்டு போனான் அப்படின்னு. இப்போ நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஆர்ப்பாட்டத்தை பாத்தீங்கன்னா, அந்த திருடிட்டு ஓடினவன் நடத்தின ஆர்ப்பாட்டம் அது. நீங்க கேட்டீங்கல்ல, அதை சில பார்ப்பனர் அல்லாதோர் பங்கேற்றார்கள்னு. அவர்கள் இது பாதியில பார்த்து அவர் பின்னாடி ஓடுறவங்க. ஆனா அந்த திருடனை துரத்துறவங்க தான் திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கம் அன்று மாலையே உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை எதிர்வினையாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. இதைதான் நாம சொல்லிட்டு வரோம். இந்த உண்மை விளங்காம அவன் பின்னாடியும் கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்ந்து ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இதை பேசிட்டோம். இப்போ இது ஒரு இரண்டு ஜனநாயக ஒரு நாட்டில் இருவேறு தரப்புகள் தங்கள் கருத்தை முன்வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அவர்கள் பார்ப்பனர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. எங்களுக்கு பிசிஆர் மாதிரி ஒரு ஆக்ட் வேணும்னு சொல்றாங்க. அது முற்றிலும் உண்மைக்கு மாறானது என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கு அந்த உரிமை, போராடுகிற உரிமை வழங்கப்பட்டது. அவர்கள் முதலில் திட்டமிட்டது, நாங்க ஒரு பெரிய பேரணி நடத்த போறோம் அப்படின்னாங்க. அவர்கள் சென்னையே குலுங்கும் அந்த பேரணியில அப்படின்னாங்க. கடைசியில அப்படி ஒன்றும் அவர்களால் செய்ய வழி இல்லை அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை உடனடியே ஒரு சாதாரண கண்டன ஆர்ப்பாட்டமாக நடத்தினார்கள். அதில் பலர் அவருடைய சூழ்ச்சி வலையிலே சிக்கி இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் போன்றவர்களோ, வேலூர் இப்ராஹிம் போன்றவர்களோ, பாட்டாளி மக்கள் கட்சி கூட பங்கேற்று பேசியது. இப்போ நம்ம இவர்கள் எல்லாமே, அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, பார்ப்பனர்கள் அப்படின்றது ஒரு பிறப்பால் ஒரு குறிப்பிட்ட வகையை சேர்ந்தவர்கள். ஆனால் அந்த பார்ப்பனியம் என்கிற அந்த பார்ப்பனர்களுடைய மனநிலை இருக்கு இல்லையா, இந்த மனநிலை சில பார்ப்பனர் அல்லாதவர்களிடமும் அந்த பார்ப்பனிய மனநிலை இருக்கிறது. இதுதான் உண்மையிலேயே உள்ளபடியே பார்ப்பனர்களுடைய வெற்றி. அவர்கள் சொல்லுகிற அந்த வர்ணாசிரமமோ சனாதன தர்மமோ என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க ஒரு ஜாதிய படிநிலையை உருவாக்குகிறார். ஒரு 3-4 கேட்டகிரி. இப்போ நீங்க மேலை நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெள்ளையர் கருப்பர் அப்படின்னா போராட்டம் நடக்கும். அப்போ கருப்பர் அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்துருவான், வெள்ளையர்களுக்கு எதிராக நிற்பான். ஆனா இங்க அப்படி சேர விடாம என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த கிரேட் பேஸ்டு இதை கொண்டு வந்தாங்க, கேஸ்டை கொண்டு வந்தாங்க. அப்போ முதல் படியில நிற்பவர்கள் பிராமணர்கள், அடுத்து வைசியர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், இந்த 4 வர்ணத்திலும் வராத பஞ்சமர்கள், இப்படின்னு இவங்க ஒரு படிநிலையை உருவாக்குறாங்க. இப்போ அதன் காரணமாகத்தான் இப்ப நம்ம ஒரு கேள்வி என்ன முன்வைக்கப்படுது, கஸ்தூரி மாதிரி ஆள்லாம் ஏன் என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க ஏன் பிராமணர்னு சொல்லாம பார்ப்பனர்னு சொல்றீங்க அப்படின்னு. நீங்க பிராமணர் அப்படின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தினாலே மற்ற அத்தனை வார்த்தைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டதாக பொருள். ஏன்னா வர்ணாசிரமம் தான் சொல்லுது பிராமணர்கள் இவங்க பிரம்மனுடைய தலையிலே பிறந்தவர்கள், அதனால அவங்க பிராமணர்கள். அடுத்து அப்படியே தோல்ல பிறந்தவங்க, இடையில் பிறந்தவர்கள், இப்படி ஒன்னொன்னா சொல்றான், காலில் பிறந்தவர்கள் இப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல பிராமணர்கள் என்ற பதத்தை நீங்கள் பயன்படுத்த தொடங்கும் போது மற்ற ஜாதியினரை இழிவாக பேசுவதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக பொருள்.
அப்போ நாங்க பிராமணர்கள்ன்ற வார்த்தையை நம்ம பொதுவாக பயன்படுத்த தவிர்க்கிறோம். அப்போ நீங்க ஏன் அதை சொல்ல மாட்டீங்க அப்படின்னா, சரி பிராமணர்கள் என்பது ஏதாவது ஒரு ஜாதியா? நீங்க அப்போ அந்த ஜாதி சொல்ல உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முக்குளத்தோர்னு சொல்றீங்க, தேவர்னு சொல்றீங்க, யாதவர்னு சொல்றீங்க, செட்டியார்னு சொல்றீங்க, ஏன் எங்களை மட்டும் பாப்பான்றீங்கன்றாங்க. இது வந்து ஒரு ஜாதியினுடைய பெயர். அந்த ஜாதியினுடைய பெயரை பயன்படுத்தும். நீங்க வந்து யாரு? ஐயர்னு சொல்றீங்க, ஐயங்கார்னு சொல்றீங்க, சாஸ்திரின்றீங்க. அந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் இன்னும் வடநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் பாண்டே, இப்படி பல்வேறு அவர்களுக்கு உட்பிரிவுகள், ஜாதி பிரிவுகள் இருக்கு. இதை அனைத்தையும் உள்ளடக்கிய பெயராக நீங்கள் பிராமணர்கள்னு சொல்லிக்கிறீங்க. அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அப்போ இதை அத்தனையும் பயன்படுத்திய அதை வந்து பார்ப்பனர்கள் அப்படிங்கிற வார்த்தை அதற்கு எது நிகராக அதற்கு ஈக்குவலா இணையான சொல்லாக பார்ப்பனர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நீங்க சொல்வதை போல ஒருவரை ஜாதியை குறித்து நீங்கள் அதை சொல்லி திட்டுவதும், உங்களை நீங்கள் பிராமணர் என்ற வார்த்தையை சொன்னீங்கன்னா தான், சொல்லணும்னு கட்டாயப்படுத்தினீங்கன்னா தான் உங்க மேல பிசிஆர் ஆக்ட் போடணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பிராமணர்னு எங்களை சொல்லாம பார்ப்பனர்னு சொல்றாங்கல்ல, அவங்க மேல பிசிஆர் ஆக்ட் போடுங்கன்னு கேக்குறீங்க. ஜாதி இழிவை சொல்லக்கூடாது என்பதற்கு தான் பிசிஆர் சட்டம். நீங்கள் சொல்றது போல உங்களை பிராமணர்னு சொல்லட்டோம்னாலே மற்ற அத்தனை பிரிவினரையும் இழிவுபடுத்துவதாக பொருள். அப்போ அதை செய்யாததற்காக எப்படி பிசிஆர் ஆக்ட் போட முடியும்? இதுதான் நம் தரப்பினுடைய வாதம். அப்போ இதை வந்து முற்றிலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதே பேர்ல ஒரு தொலைக்காட்சியில விவாதமும் நடக்குது. அப்ப அந்த விவாதத்துல வந்த கஸ்தூரி சம்பந்தமே இல்லாமல் தேவையற்றதெல்லாம் பேசுறாங்க. அப்படி பேசும்போது அவர்கள் பொதுவாக முன்வைத்த ஒரு கருத்து என்ன அப்படின்னா, பிராமணர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க ஏழையா இருப்பதற்கு காரணம் வந்து அவர்கள் வந்து நேர்மையாக இருப்பதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்தியாவில் மிக முக்கியமான குற்ற பின்னணி உள்ள நபர்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்தியாவினுடைய முதல் ஊழல் குற்றச்சாட்டு, அதற்காக பதவி விலகியவர் யாரு? சுதந்திர இந்தியாவில் முதலாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தன்னுடைய பொறுப்பில் இருந்து விலகிய நபர் டி கிருஷ்ணமாச்சாரி. ஒன்றிய அமைச்சராக பொறுப்பு வைத்த டி கிருஷ்ணமாச்சாரி மேல ஊழல் குற்றச்சாட்டு வருகிறது. தன்னுடைய பொறுப்பில் இருந்து அவர் விலகிறார். அதே போல விடுதலை இந்தியாவில் முதலில் தான் செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டு முதலமைச்சராக இருக்கும் பொழுதே தான் சென்ற வாகனத்தில் இருந்த தேசிய கொடி கலட்டப்பட்டு கூண்டிலே ஏற்றப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டு தான் இறந்த பிறகும் கூட இந்தியாவினுடைய உச்சபட்ச நீதிமன்றமான உச்ச நீதிமன்றத்தில் தண்டனை உறுதி செய்யப்பட்டு இறந்து போனதால் மட்டுமே தண்டனையிலிருந்து தப்பித்த அம்மையார் ஜெயலலிதா யாரு? இப்படி பார்த்தோம்னா செஞ்ச எல்லா வேலையுமே பாத்தீங்கன்னா செய்யற ஆள்லாம் உங்கால் தான். இன்றைக்கு வந்து பங்குச்சந்தை மோசடியை பற்றி பேசி செபி அதன் மேல ஒரு குற்றச்சாட்டே நடக்குது. அந்த செபியினுடைய தலைவராக இருந்து இப்போது அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகி விசாரணை சந்தித்துக் கொண்டிருப்பவர் யாரு? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுடைய ஜாதியிலிருந்து நீங்க சொல்றீங்களே நாங்க எல்லாரும் நேர்மையா இருக்கிறதுனால ஏழையா இருக்கோம்னு, அப்படி உங்களை குறித்து கொள்ளுகிற அதே ஜாதியை சேர்ந்த பலர் தான் இங்கே வந்து லஞ்சம் ஊழல் இதுல எல்லாம் சிக்கியிருக்காங்க. ஆனா இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, இவங்க வந்து யார் நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் மேல ஊழல் பிம்பத்தை கட்டமைப்பது, அதுதான் அவர்களுடைய வேலை. அதாவது அவங்க கஸ்தூரியுடைய பேச்சை எப்படி புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னா, பார்ப்பனர் அல்லாதவர் அத்தனை பேருமே ஊழல்வாதிகள், ஊழல் செய்யறவங்க, அதனாலதான் அவங்க பணக்காரங்கிறாங்க அப்படின்ற ஒரு சாதியை குறிப்பிட்டு சாதிய கண்ணோட்டத்தில் தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த பிராமண மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பார்ப்பனர் அல்லாதவர்களுக்குமே அது வந்து உரைக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அவங்க கூட வச்சுட்டு அர்ஜுன் சம்பத்தை போல ஆட்களை கூட வச்சுக்கிட்டு அவங்க எப்படி எந்த இடத்தில் அர்ஜுன் சம்பத்தை வைத்துக்கிறார்கள் அப்படின்றது இது மூலமா தெரிஞ்சு கொள்ள முடியுது. கண்டிப்பா இதைதான் நம்ம பலமுறை சொல்றோம். ஆனா அவங்க புரிஞ்சு கொள்ளத்துக்கு உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போ ஒரு சிம்பிள் லாஜிக்குங்க. இப்போ எந்த ஒரு துறை, அதாவது இதற்கு முன்பாக ஒரு ஓராண்டுக்கு முன்புன்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு பிராமணர் சங்க மாநாட்டில் இவர் பேசுறார், பாண்டே பேசுறார். உங்களுக்கென்று 4 தொழில்கள் வந்து விதிக்கப்பட்டிருந்தது, அந்த 4 தொழில்களையும் இன்னைக்கு நீங்க வந்து இழந்துட்டீங்க அப்படின்னு பேசுறாரு. என்ன சொல்றாரு? கோவில் குருக்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்ஸ், அந்த மாதிரி ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லி ஒரு 4 பணிகள் வந்து ஒரு காலத்தில் பிராமணர்களுக்கு மட்டுமே உரியதா இருந்தது, நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ற. இதை நீங்க மீண்டும் வந்து இந்த 4 தொழிலையும் நீங்க கைப்பற்றணும்னு ஆவேசமா பேசுறாரு பாண்டே.
இப்ப நீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த பொது புத்திக்கு வாங்களேன். எப்போது வரை அவள் மட்டும் ஆசிரியராக இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மாதா, பிதா, குரு, தெய்வம். குரு வந்து தெய்வத்துக்கும் மேல. ஆனா அவளுக்கு விட்டுட்டு நம்மவர்கள் என்றைக்கு ஆசிரியர்களாக ஆனார்களோ, அதுக்கு பிறகு என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. அதாவது ஒன்று வந்து தன்னிடம் இருக்கிற வரை அது புனிதம். தன் கையை விட்டு அது போயிருச்சுன்னா அதை கேவலப்படுத்திடணும். அப்பதான் அந்த தொழில இருக்க அடுத்தவனுக்கு அதே மரியாதை கிடைக்காது. ஏன்னா நீங்க அதே ஆசிரிய பணியில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்த அதே மரியாதை கிடைச்சிருச்சுன்னா நம்ம சமுதாயத்துல நமக்கு மரியாதை எல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அதே போல அவள் மட்டுமே வழக்கறிஞர்களாக இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வக்கீல் சாமி, ஜட்ஜு சாமி, மைலாட் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நம்மவர்கள் வந்த பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா, எங்கெங்க இப்போ சட்டம் சரியா இருக்கு, எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அப்படின்னு அதை போற போக்குல பொதுமக்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவது. வழக்கறிஞர்லாம் அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. தேர்வு கொண்டு வந்ததே வந்து தகுதி இல்லாத மருத்துவர்கள் வந்துட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை சொல்லி தானே இது போன்ற நீட் தேர்வே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அதே போல நம்மவர்கள் நீதித்துறைக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு இருவராவது நீதிபதிகளா நம்மவர்கள் உட்கார்ந்த உடனே இதே வந்து என்ன ஒரு வழக்கறிஞர் சங்கத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. இனிமேல் வந்து நம்ம வந்து மயிலாடுன்னு கூப்பிடக்கூடாது, ஜட்ஜு சார்னு கூப்பிடணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. ஆனால் அந்த தீர்மானத்திற்கு கடும் எதிர்குரலை கொடுத்தது யார் அப்படின்னா, திராவிட இயக்க பின்புலத்தை சேர்ந்த நம்முடைய அம்மா வழக்கறிஞர் அருண்மொழி மட்டும் அதுக்கு எதிர்குரல் கொடுக்குறாங்க. அப்படிலாம் இல்லை, இப்படியே கூப்பிடணும் அப்படின்னு. அவர்களுக்கெல்லாம் வியப்பு. ஏன்னா திராவிடர் கழகம் என்பது ஆதிக்கத்துக்கு எதிரானது. ஆதிக்கம் வந்து யார் செய்தாலும் அதை எதிர்ப்பதுதான் திராவிட இயக்கத்துடைய வேலை. அப்போ நீங்களே வந்து ஏன் மயிலாடுன்னு இன்னும் ஜட்ஜை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த விவாதத்தில் அந்த வழக்கறிஞர் சங்கத்துல பேசும்போது அருண்மொழி அம்மா சொன்ன ஒரு விஷயம், நீங்க இவங்கெல்லாம் வந்து ஏதோ இத்தனை நாள் அவரை மயிலாடுன்னு சொன்னது தப்பு, இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு கொண்டு வரல. இப்பெல்லாம் எங்காளுக நீதிபதிகளா வந்துட்டாங்க, இவங்க வந்து எங்காளுகளை பார்த்து மயிலாடுன்னு சொல்றதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இதை சொல்றாங்க. சோ இந்த வார்த்தையை எங்காளுகளும் கொஞ்ச நாள் கேட்டுக்கிறட்டும், எத்தனை நாள் அவங்க மட்டுமே சாமியா இருப்பாங்கன்னு கேட்டாங்க. எத்தனை நாள் நீ மட்டும் வக்கீல் சாமி, ஜட்ஜி சாமின்னு உங்களை சொல்லிக்கிறீங்க, எங்காலும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் வந்து மயிலாடுன்றதை மாத்தணும்னா அப்புறம் மாத்திக்கிடுவோம் அப்படின்னா. ஆக நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, உனக்கு அது ஓகேன்னா அது எல்லாருக்கும் சமமானதா இருக்கணும், எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு பேட்டியில கூட இப்ப கஸ்தூரியும் இன்னொருவரும் பேசுகிற ஒரு பேட்டி ஃபெலிக்ஸ் அவங்க இதுல, அந்த சேனல்ல அவங்க பேசும்போதே ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து பேர்ல அர்ச்சனை பண்ணுவாங்க கோவில்ல, அவர் அர்ச்சகர் கேட்பாராம், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாராம். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நல்லா இருக்கே சாமி, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாராம். அது என்ன சாமி இடையில? இதுதான் எங்களோட கேள்வி. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நல்லா இருக்கியான்னு அவன் கேட்டா, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியான்னு கேட்கணும். அதுதான் எங்களுடைய பணி, அதைத்தான் நாம் வலியுறுத்துகிறோம். ஆனா இவங்க அந்த பேச்சுல கூட அந்த சாமி நம்மை பார்த்து சொல்லிடக்கூடாதுன்றக்காண்டிதான் அனைத்து சாதியினர் அர்ச்சக கூடாதுன்றதை நம்ம தடுக்கிறாங்க. கண்டிப்பா அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப நீங்க அப்படி ஒருவேளை நீங்க அந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு கொண்டு வந்து பார்ப்பனர்கள் குறைவாகவும் மற்ற ஜாதியினர் அர்ச்சகராக அதிகமாக வந்து விட்டால் கோவிலுக்குள்ள சாமியே கிடையாது, கடவுள் இல்லைங்கிற விஷயத்த பகுத்தறிவாளர்கள் பேசுவதை விட பல மடங்கு அதிகமாக பார்ப்பனர்கள் பேசுவார்கள். நான் சொல்றேன்ல, எப்படி வந்து ஆசிரியர் பணியை எப்படி இழிவுபடுத்துறாங்க, எப்படி வழக்கறிஞர் தொழிலை இழிவுபடுத்துகிறார்களோ அதை போல அந்த கோவில் உள்ள புனிதம் இல்ல, கோவிலே இல்லைன்றத பேச தொடங்கிடுவார். அவர்களுடைய வேலைன்னா கடவுள் தான் அப்படின்றதெல்லாம் இல்லை, அவர்களுக்கு கையிலே அதிகாரம் இருக்க வேண்டும். பார்ப்பனர்கள் சொல்லுவதுதான் இங்க நாட்டுல நடக்கும். இப்போ பல்வேறு விதத்துல வந்து தமிழ்நாட்டில் அவர்கள் பாதிக்கப்பட்டுதான் சொல்றாங்க. எந்த வேலை வாய்ப்பு இல்லை, அது இல்லைங்கிறாங்க. ஏதாவது ஒரு புள்ளி விவரத்தை அவங்களால சொல்ல முடியுமா? இப்ப நம்மள்ட்ட இருக்கு, ஒன்றிய அரசு பணிகளில் எந்தெந்த பணிகளில் எல்லாம் இடஒதுக்கீடு பின்பற்றப்படாத பணிகளோ அந்த இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படாத அனைத்து பணிகளிலும் 90% மேலாக பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. அதுக்கு நம்ம எவ்வளவு டேட்டா வேணாலும் கொடுக்க முடியும். ஆனா இவங்களால அதை சொல்ல முடியல. அதே போல அரசியல்ல நாங்க பின்தங்கி இருக்கோம்னு சொல்றாங்க. ஏன் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக இருந்தாங்கல்ல தமிழ்நாட்டுல. இப்ப தமிழ்நாட்டுல உங்களுடைய வாக்கு எண்ணிக்கை என்ன? அது இருந்தும் கூட அவர் எப்படி முதல்வராக முடிந்தது? அதை யாரும் பேச மாட்டாங்க. இப்ப எங்கள்கிட்ட இன்னைக்கு எம்எல்ஏவே இல்லை. ஏன் நீ வந்து மக்களுக்கு தகுந்தா போல நடந்தா நீ மக்கள் ஆதரவை பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வரலாம்ல. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் ஒருவர் கூட இங்க ஜெயிக்க முடியலன்னா இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நீங்கள் உண்மையாக இல்லை.
இவர்களுக்கு ஆதரவானவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளவில்லை, தேர்தல் களத்தில் மக்கள் உங்களை வீழ்த்தியிருக்காங்க. அந்த பயம் இருக்க போய் தானே நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவை உறுப்பினர் ஆகுறீங்க. ஏன் அந்த பயம் இல்லை, நான் மக்களுக்கு நல்லது சொல்லியிருக்கேன், நான் மக்களை சந்திக்கிறேன்னா நீங்க வந்து இங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு பதிலாக நின்றுக்க வேண்டியதானே. அப்ப இதை புரிஞ்சு கொள்வதற்கு தகுதி அண்ணாமலைக்கு இல்லை. அப்போ அதனால வந்து அண்ணாமலை போன்றவர்கள் நாயர்ல இருந்து எல்லோருமே காங்கிரஸ்ல இருந்து வெளியேறதுக்கு காரணம் அப்போது பிராமணர்கள் தான் நாங்க எல்லா தொகுதியிலும் நிற்போம், எங்களை மீறி ஒரு சூத்திரன் வெற்றி பெற முடியாது அப்படின்ற எண்ண ஓட்டத்தையும் அந்த தோல்வியும் அவங்களுக்கு கொடுத்ததுனாலதான் நிறைய பேர் அதுல இருந்து வெளியேறி பார்ப்பனம் இல்லாத இயக்கத்தை துவங்கினாங்க. பெரியாரே காங்கிரஸை விட்டு வெளியே வருவதற்கு காரணம் என்ன? சேரன்மாதேவி குருகுல போராட்டம்னு ஒண்ணு தொடங்குது. அது எதற்காக நடக்குதுன்னா, வாவேசு ஐயர் வந்து சேரன்மாதேவியில ஒரு குருகுலம் நடத்துறாரு. அந்த குருகுலத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து உதவித்தொகை தருது, ஸ்பான்சர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஸ்பான்சர்ஷிப்ல அங்கே ஒரு குருகுலத்தை நடத்துறாங்க. அதை வந்து பெரியார் என்ன பண்றாரு, அதுக்கு அவர் தான் அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அவர் கையெழுத்து போட்டு தான் பணம் அங்க போகுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர் இல்லாத மாணவர்கள் பெரியார் வந்து நம்ம பணம் அனுப்புறப்பேன்ட்டு அந்த மாணவர்கள்ட்ட யதார்த்தமா பேசும்போது கேட்கிறார், எப்படி இருக்கு குருகுலம் நல்லா இருக்கான்னு கேட்கும் பொழுது அங்க இவர்களுக்கு தனியான சாப்பாடு, இவர்களுக்கு தனியா தண்ணி வைக்கிறாங்க. அப்போ இந்த விவரங்கள் வந்து அவருக்கு தெரிய வருது. அப்போ பெரியார் என்ன சொல்றாரு, இத வந்து நீ சரிப்படுத்தி அனைவருக்கும் ஒன்றான கல்வி, அனைவருக்கும் ஒரே இடத்துல சாப்பாடு, அனைவருக்கும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்கணும், இதை செய்தால் மட்டும்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தருகிற உதவித்தொகை அந்த பணம் தர முடியும்ன்றார். ஆனால் அதை கண்டிப்பதற்கு மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. அப்போ இந்த முரண்பாட்டின் காரணமாக தான் சேரன்மாதேவி குருகுல போராட்டத்துலதான், அந்த பிரச்சனையின் காரணமாக தான் அந்த சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தை தொடங்கி பெரியார் வந்து அதை விட்டு வெளியே வர்றாரு. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் எப்படி மாறி இருக்கிறதுனா, அதே சேரன்மாதேவி அடங்கி இருக்கக்கூடிய அந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்கு வரும்போது ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, சமத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், பெரியார் வந்து எங்களின் தலைவர் அப்படின்னு பேசுறாரு. அதுதான் இந்த மண்ணினுடைய வெற்றி, இந்த மக்களுடைய வெற்றி. அப்போ ஒரு காலத்தில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத முடியாதுன்னு சொன்ன காங்கிரஸ் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ள வைத்து இருக்கிறது. முதல் முறையா காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சமூக நீதி பற்றி, இடஒதுக்கீடு பற்றி எல்லாம் பேசுது, மாநிலங்களுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறது. அப்போ இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது வந்து அந்த பெரியாரிய இயக்கங்கள் தான். அப்ப இவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போது வந்து ஒன்றியத்தில் நம்முடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறதா, அதை பயன்படுத்தி நம்ம இங்க வந்து ஏதாவது பண்ணணும். இப்போ இவர்கள் ஒன்றுமில்லாத இந்த நேரத்தில் இது போன்ற ஆர்ப்பாட்டத்தை தொடங்குவது என்பது வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும். ஏன்னா நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை, நம்ம 40க்கு 40 அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்படி ஒரு நிலையில நம்ம இங்க எதையாவது ஒரு விஷயத்த பேசணும். இதன் காரணமாக இதை முன்வைத்து யாராவது ஒருவர் வந்து ஒரு பார்ப்பனர்கள் மீது ஏதாவது தாக்குதல் நடத்திடுவாங்க, இல்லை ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விடுவார்கள். இதன் மூலமாக அவப்பெயரை ஏற்படுத்தணும். இப்போ ஒண்ணும் இல்லை, பூணூல் அறுத்தாங்க, கொடுமை அறுத்தாங்கன்றாங்க கஸ்தூரி. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இது எப்ப நடந்திருக்கு? ஆனா வர்ணாசிரமத்தை சனாதனத்தை பேசினா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உள்ளதை பேசுங்க, 2024 இருக்கும், நீங்க ஏன் பழச பேசுறீங்கன்றாங்க. அப்போ அவர்கள் பேசுகிற பூணூல் அறுப்போ குடுமி அறுப்போ எப்போது நடந்தது? அது எத்தனை ஆண்டு காலம் முன்னாடி நடந்தது நீங்க பேசலாம். ஆனால் நீங்கள் வந்து செய்ததை இவங்க பேசக்கூடாதா? அப்ப பேசும்போது மட்டும் நீங்க கரண்ட்ல உள்ளதை பேசுங்கன்றீங்க. ஆனா கரண்ட்லயும் இது இருக்கே, சனாதன தர்மம் பாதுகாப்போம்ங்கிற பதாகை ஏந்தித்தானே நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. அப்போ நீங்க அந்த சனாதன தர்மத்தை பாதுகாப்போம்னு நீ சொல்லும் பொழுது அந்த சனாதன தர்மத்தால் நாங்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுள்ளோம் அப்படிங்கிறது இவங்க பேசத்தானே செய்வாங்க. அப்ப இவங்க சனாதன தர்மத்தை பத்தி பேசினா நீங்க அதை பேசாதீங்க அப்படின்னு சொல்றது. ஆனால் அவர்கள் அதே நேரத்தில் அந்த சனாதனத்தை பாதுகாப்போம்னு சொல்றாங்க. அந்த மீட்டிங்ல பேசின கஸ்தூரி அவர்கள் மொழிவழி சிறுபான்மையா இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்களையுமே தீண்டுவதை பார்க்க முடியுது. இன்னைக்கு அவருக்கு எதிராக காவல் நிலையத்துல தமிழ்நாடு முழுவதும் புகார்கள் என்பது கொடுக்கப்பட்டுட்டு வருது. இன்னொரு பக்கம் இந்த போராட்டத்தை அவங்க எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னா, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து இப்பதான் வந்தாங்க, அவங்களே வந்து நீங்க வந்து தமிழரா ஏற்றுக்கொள்ளும் போது நாங்க எவ்வளவு வருஷம் அங்க இருக்கோம், எங்களை நீங்க தமிழரா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கிறாங்க. பார்ப்பனர்கள் ஏன் தமிழர்கள் இல்லை, இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களை உங்க சீடுனதை எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து ரொம்ப சிம்பிள், இவங்க வந்து தெலுங்கு பேசுகிற மக்கள் அப்படின்னு திரும்பி திரும்பி அவங்க குறி வைக்கிறது வந்து திமுக தலைவர் குடும்பத்தை குறி வைக்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலா வந்து அவங்க தெலுங்கர்களே இல்லைங்கிறது பல முறை சொல்லியாகிவிட்டது, பல முறை நிரூபிக்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் இவர்கள் வந்து அதை குறிப்பிடாம மீண்டும் 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 பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இசைவேளாளர்னு ஒரு சமூகம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு சமூகத்துக்கு இணையான சமூகங்கள் இருக்கும். இப்போ இங்க வந்து நம்ம செட்டியார் அப்படிங்கிறவங்க அவங்க வணிகத்தில் ஈடுபடுவார். இப்போ அதே போல ஒவ்வொரு மாநிலங்களிலும் வணிகத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்கலாம். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் அதெல்லாம் பொது பெயர்களாக
அந்த பொதுவின் கீழ் அவர்கள் ஏதாவது உரிமை கோரலாம். அப்படி தெலுங்கில் சின்ன மேளம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஜாதி பிரிவு இருக்கு. இந்த ஜாதி பிரிவு இசைவேளாளர் சமூகத்தினுடைய பின்புலத்தை ஒத்தது. அப்போ இதை காரணமாக வைத்துக்கொண்டே இவங்க திரும்பி திரும்பி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள், அந்த சின்ன மேளம் பிரிவை சேர்ந்தவர்கள்ங்கிற மாதிரி ஆன கருத்தை அவர்கள் மீண்டும் மீண்டும் பரப்பி கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த இதுல கஸ்தூரி பேசுறதே தெரியும். ஏன்னா திராவிடம் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அப்படின்னு அவங்க திருப்பி திருப்பி குறிப்பிடுறாங்க. இன்னொன்று ஏதோ தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறு அப்படின்னு அவங்க நினைச்சு எல்லாரும் பேசுறாங்க. இரண்டுமே ஒன்றுதான், தமிழ் தான் திராவிடம். அது அவர்களுக்கு புரிவதில்லை. இப்போ இவங்க ஒன்னே என்ன சொல்றாங்கன்னா, திராவிடம்ங்கிறது இடப்பெயர் தான். அதாவது திராவிடம் என்பது தமிழ்நாடு, தெலுங்கு, ஆந்திரா, அதாவது ஆந்திரா, கர்நாடகா அனைத்தையும் உள்ளடக்கியது, அதுதான் திராவிடம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது அனைத்தையும் உள்ளடக்கிய இடப்பெயராகவும் திராவிடத்திற்கு பொருள் இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா திராவிடம் ஒரு மொழி பெயராகவும், அதாவது திராவிட மொழி நூல் மொழிகளில் தமிழ் தான் தாய்மொழி, அதை தமிழிலிருந்து தான் தெலுங்கு வந்தது, துளு வந்தது, கன்னடம் வந்தது, மலையாளம் வந்தது என்றெல்லாம் ஆய்வுகள் உறுதி செய்திருக்கிறது. அப்போ இதை நீங்க மொழி வழியாகவும் பார்க்க முடியும், இடப்பெயராகவும் இருக்கும், மொழி வழி பெயராகவும் இருக்கும். இதை அத்தனையும் தாண்டி இது ஒரு அரசியல் தத்துவம். நீங்க தமிழர்கள் திராவிடர்கள் வேறு, தமிழர்கள் வேறு அப்படிங்கிறது இப்போ இல்ல, ஆதி காலத்திலிருந்து இப்படி சொல்லித்தான் பிரிவினை அவர்கள் இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக திராவிடத்தை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு விஜய் முதற்கொண்டு அதுதான் பேசுறாரு. எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டு கண்கள். திராவிடம் தான் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம்னு ஒன்னே இல்லை, திராவிடம் தான் தமிழ் தேசியம் அப்படின்றதான் நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ தமிழன் யாரு, திராவிடன் யாரு அப்படின்னா, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் மறைந்த இனமான பேராசிரியர் சொல்லுவார், தமிழனும் திராவிடனும் ஒண்ணு, நீங்க எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூடு சொரணை உள்ள தமிழன் திராவிடன், வெறும் தமிழனுக்கு சூடு சொரணை இருக்காது. சூடு சொரணையோட ஒருத்தன் ஒரு கேள்வி எதிர்கேள்வி கேட்கிறானா அவன் திராவிடன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னார்ல பெரியாரு. அப்ப அந்த மானத்தோடும் அறிவோடும் இருக்கிற தமிழன் அவன் திராவிடன். இல்ல நான் தமிழன் மட்டும்தான் அப்படின்னா, நாம் தமிழன் சொல்லிட்டு இருக்கவங்க எவ்வளவு மானம் இல்லாம இருக்காங்களோ அதை போன்றவர்கள் தான் அவர்கள். ஆனால் நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் திராவிட கூட்டம், வி பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்றவன் மானத்தோடு இருப்பான், தன்மானம் இருக்கும், இனமானம் இருக்கும், அந்த மண்ணுக்காக மக்களுக்காக எதிர்கேள்வி கேட்கிறவனா இருப்பான். ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்துக்கு அநீதி செய்கிறது, நீங்க சொல்ற வெறும் தமிழன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான், திராவிடன் எதிர்த்து கேள்வி கேட்பான். இப்போ தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுது, ரெண்டையும் ஒப்பிட்டு ஒன்றிய அரசை கேள்வி கேட்கிறவன், நான் தமிழன்னு சொல்லிட்டு இருக்க யாரும் கேள்வி கேட்கல, திராவிடன்னு பேசிக்கிட்டு இருக்கவங்க தான் கேள்வி கேட்கிறாங்க. ஆக இதுதான் இங்க டிஃபரன்ஸ்ன்றது இதுதான். ஆக பார்ப்பனர்கள் நீங்கள் பிறப்பால் இங்க நீங்க பிறந்துட்டீங்கன்றதுக்காக நீங்க தமிழ் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பேசுகிற பாஷை என்ன, உங்களுடைய வழிபாட்டு மொழி என்ன, நீங்க ஏன் நீங்க தமிழ்ல இது பண்ணல. இப்போ உன்னை கேட்ட உடனே கஸ்தூரி சொன்னாங்க, நாங்கெல்லாம் வீட்டுல எல்லாம் பாலம் தெளில் தேனும் அப்படின்னு தான் படிக்கிறோம். அப்போ அதை நீ அங்க படி, அதையே அங்க மட்டும் நீ ஏன் மாத்தி சொல்ற? அதே அங்கே தமிழ் நீச பாஷை என்று சொன்னவர்கள் இவர்கள். ஏன் தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு 2003 ஒரு கோரிக்கை வந்தது. கரூர் பக்கத்துல திருமுக்கூடலூர்ன்ற ஒரு கோவில்ல தமிழ் வழி குடமுழுக்கு நடக்குது. அப்போ அந்த குடமுழுக்கு தமிழ் நீச பாஷை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த குடமுழுக்கு பிறகு அங்கே ஒரு பரிகார பூஜை நடக்குது. சங்கராச்சாரியார் போய் அதை செய்யறார், ஜெயேந்திரர். அப்போ தலைவர் கலைஞர் அவர் கேள்வி கேட்கிறார். கேட்கும்போது தமிழ் இங்கே உள்ள தமிழர்களுக்கு கடவுளுக்கு தமிழ் தெரியாது. இப்ப கஸ்தூரி அதே தான் சொல்றாங்க, கடவுள் அங்கேயே சமஸ்கிருதம் சொல்றீங்கன்னா கடவுள் தமிழர் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நெறியாளர் கேட்கிறாரு, ஏன் முருகன் இல்லையா? முருகன் ஓகே, மற்றவரெல்லாம் இவர் துவாரகால பிறந்தாரு, அவர் அயோத்தியில பிறந்தாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அயோத்தியில துவாரகாலம் பிறந்தவன் ஏன் இங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்விதான் அடுத்து இவங்க கேட்கிற மாதிரி இருக்கும். ஆக இதுதான் நாம் எழுப்புகிற கேள்வி. இப்ப நீங்க தமிழ் என்று சொல்லி கொண்டாலும் உள்ளபடியே தமிழுணர்வு இல்லாதவன் தமிழனாக இருக்க முடியாது. அப்போ பார்ப்பனர்கள் அவர்கள் வேறு வெளியில இருந்து வந்தவர்கள் தான். இப்ப நீங்கள் எந்த இடத்திலும் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றுவோர் இல்லை. கலாச்சார ரீதியாகவே உங்களுக்கும் நமக்கும் நம்மவர்களுக்கும் அவாள்களுக்கும் பல்வேறு வேறுபாடு இருக்கு. அதெல்லாம் பலமுறை நம்ம எடுத்து காட்டியிருக்கோம். வேடிக்கையா கூட அருள்மொழி அம்மா சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் வீட்டுக்காரர மாமாம்போம், நீங்க பக்கத்து வீட்டுக்காரர மாமாம்பீங்க அப்படின்வாங்க. நாங்க கூட பிறந்தவன அண்ணாம்போம், நீ வீட்டுக்கார ஹஸ்பண்ட் அண்ணாம்பீங்க நீங்க.
இப்படி கலாச்சார ரீதியாகவே உங்களுக்கும் நமக்கும் பல்வேறு வேறுபாடு இருக்கிறது. இப்ப நீங்க எந்த இடத்துலயும் அவங்க வந்து சமத்துவம் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். பேச்சுக்கு முற்போக்கு பேசுவதை போல காட்டுவாங்க. அவங்க பேசுகிற முற்போக்குக்கு நம்மாலே சில்லறை எல்லாம் சிதற விடுவாங்க. ஆனா அதோட உள்ளபடியே என்ன பின்னணி இருக்கு. இப்ப நான் சிறுவனாக இருந்த காலத்துல வந்த படம் வேதம் புதிது. இந்த வேதம் புதிதுல சத்யராஜை பார்த்து அந்த ஒரு பையன் கேட்பான், அதாவது நீங்க பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறத நீங்க படிச்சு வாங்கின பட்டமான்னு கேட்பான். அப்படியே சப்பு சப்புன்னு சத்யராஜா அடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் அந்த சீனை பார்த்துட்டு பயங்கரமா புலகாங்கிதப்பட்டார்கள். எப்படி அப்படி இப்படின்னு. ஏடா இதெல்லாம் சொல்றியடா, அந்த பூணூலை கழட்டிட்டு சொல்றான்னு கேட்கக்கூடிய உணர்வு நம்மகிட்ட அப்ப இல்ல. நீ வந்து அவர் தேவருங்கன்னு பேர்ல சொல்றாரு, தவறு, ரைட்டு. நீ எதற்காக அந்த பூணூலை போட்டிருக்க? இதை போட்டிருக்க நான் மட்டும் மத்தவங்க எல்லாரையும் விட நான் வசதின்னு காட்டுறதானே நீ போட்டிருக்க. அப்ப நீ அதை கழட்டிட்டு சொல்றா அப்படின்னு திரும்பி கேட்பவர்கள் திராவிடர்கள். அதுதான் இன உணர்வு, மான உணர்வு இருக்கிற தமிழர்கள் திராவிடர்கள் அப்படின்னு பேராசிரியர் அன்பழகன் எளிதாக